அட தூ! என்னடா இந்த அளவுக்கு கேவலமா பண்றாங்க அப்படின்ற மாரி தான் கம்ருதீன், பார்வதி இவங்க 2 பேரும் பண்ணக்கூடிய இந்த பிஹேவியர பார்க்கும்போது எனக்கு வந்து சொல்ல தோணுது. நேத்து நைட்டே ஒரு விஷயம் வந்து நடந்தது. சோசியல் மீடியாவிலேயே நெறைய மீம் பேஜஸ்லாம் வந்து எடுத்து வச்சு செய்ன்னு செஞ்சாங்க. அப்படி என்ன நடந்தது அப்படின்னா, நேத்து கம்ருதீனும், நம்ம விஜய் பார்வதியும் வந்து உட்காந்து வந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வந்து பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல இவங்களுக்கு வந்து நல்லா தெரியுது. பார்வதி வந்து அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய கேமரா வந்து பார்க்குறாங்க. கேமராவ பார்த்துட்டு, கேமரா நம்மளை பார்க்குதா அப்படின்னு சொல்லிட்டு கவனிச்சுட்டு, அதுக்கப்புறமா தான் ஷோல்டர்ல இருந்த அந்த மைக்க வந்து வேணும்னே வந்து கீழ ஒதுக்கி வைக்கிறாங்க. கீழ வந்து நழுவ விட்டுட்டு, அதுக்கப்புறம் இவரு நம்ம கமருதீனும் பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து கீழ இறக்கி விட்டு 2 பேரும் பார்த்தீங்கன்னா, குசு குசுன்னு வந்து பேசுறாங்க. என்ன அப்படி வந்து பேசுறாங்க? என்ன உலக நாடுகள் பேசக்கூடிய அதாவது 2 நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை வந்து மற்ற நாடுகள் வந்து ஒட்டு கேட்டாங்க. ஏதாவது டீலிங் இருந்ததுன்னா, அத வந்து மற்ற நாடுகள் வந்து ஒட்டு கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு, ஒரு ஒப்பந்தம் மாரி வந்து போட்டு தனி அறைக்குள்ள வந்து பேசுவாங்கல்ல, அந்த மாரி இவங்க 2 பேரும் வந்து தனி அறைக்குள்ள பேசுறாங்க. தனி அறைக்குள்ள போறதுக்காக பேசுறாங்களோ! அப்படின்ற ஒரு கேள்வியும் எனக்குள்ள வந்து வந்திருக்கு. என்ன நடுராத்திரில உங்களுக்கு வந்து பேச்சு வேண்டிய கிடக்கு? நீங்க ஸ்மோக்கிங் ரூம் போகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்க. ஓகேவா? ஸ்மோக்கிங் ரூம் போகணும்னா, ஏதாவது வந்து ஒரு கண் அடிச்சு, "வாடா அப்படிக்கா" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அரோரா மாரி அழகா வந்து இப்படி கையில சிம்பல் காமிச்சு, அந்த பக்கம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கைய காமிச்சு வந்து கூட்டின்னு போலாம்ல. அத வுட்டு போட்டு மைக்க ஒதுக்கி வச்சுட்டு, இங்கேயே உட்காந்து வெறிக்கிளம்பு வந்து பேசிக்கிட்டு, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் யார் பிக் பாஸ் முதற்பட அ அந்த பார்க்கக்கூடிய கண்டஸ்டன்ட்ஸ் உட்பட அதே மாரி இந்த ப்ரோகிராம் வந்து 24 ஹவர் வந்து உட்காந்து அத வந்து டெலிகாஸ்ட் பண்ணாங்கல்ல, அங்க ஒர்க் பண்ண அந்த எம்ப்ளாயி எல்லாத்தையுமே வந்து முட்டாளாக்கிட்டு இவங்க ஒரு விஷயத்த வந்து செய்றாங்களாம். ரொம்ப கேவலமா தெரியுது. ரொம்ப அசிங்கமா தெரியுது. பேசணுன்ட்டு முடிவு பண்ணிட்டீங்க. அத வந்து நீங்க வெளியில வந்து பேசிக்கலாம். உங்களுக்குள்ள வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்றப்ப, அத வந்து ஏன் இந்த இடத்துல இப்படி வந்து பண்றீங்க? இது வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அது தப்பான ஒரு எண்ணத்த வந்து கொண்டு வரும்ல. தப்பான ஒரு பார்வை வந்து கொண்டு வரும்ல. இவங்க என்ன அப்படி வந்து பேசுவாங்க? ஏதாவது தப்பா வந்து பேசுவாங்களா? இல்ல வேற மாரி என்ன பேசுவாங்களா? இல்ல டபுள் மீனிங்ல பேசுவாங்களா? இல்ல வந்து 18+ சேட் பண்ற மாரி 18+ பேச்சுக்கள் ஏதாவது வந்து பேசுவாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கொஷின்ஸ் வந்து எல்லாரும் வந்து கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த மாரி இருந்தா மட்டும் தான் நீங்க வந்து தயங்கி தயங்கி இந்த மாரி வந்து பண்ணணும். அப்படி ஒரு வேள உங்களுக்குள்ள அந்த மாரி எண்ணங்கள் இருக்கு. அப்படி இப்படி இருக்கணும். அந்த மாரி வந்து பேசணும் அப்படின்னா, அத வந்து நீங்க வெளியில வந்து கன்டின்யூ பண்ணிக்கலாம்ல. இன்னும் ரொம்ப நாள் வந்து கிடையாது. எவ்வளோ நாள் இருக்க போறீங்க? இன்னும் ஒரு 45 நாள் இருக்க போறீங்க. ஏன் வந்து இந்த மாரி வந்து இருக்கீங்க அப்படின்னு தான் எனக்கு வந்து சொல்ல தோணுது. இத வந்து பொறுத்து பொறுத்து பார்த்து பிக் பாஸ் இன்னைக்கு வந்து வார்னிங்காவே குடுத்துட்டாரு. வீட்ல இருக்கக்கூடிய பாலு, டீ, காஃபி அதுக்கப்புறமா இந்த ஏதோ முட்டை எல்லாத்தையும் வந்து தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு? டீம் சைட்லேருந்து என்ன சொல்ட்டாங்க அப்டின்னா, எடுத்து ஒழுங்கா வந்து வெளியில வச்சுருங்க. இவங்க 2 பேரும் இந்த தப்ப வந்து ரெகுலரா வந்து பண்றதுனால, உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே பனிஷ்மென்ட்டு கண்டஸ்டன்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே வந்து பனிஷ்மென்ட்னு சொல்லிட்டு, இவங்க 2 பேர் பண்ண தப்புக்காக எல்லாத்துக்கும் இப்போ பனிஷ்மென்ட் வந்து குடுத்துருக்காங்க. இதனால மனம் உடைஞ்சு போன நம்ம கம்முனுத்தினும், பார்வதியும் பார்த்தீங்கன்னா, கேமரா முன்னாடி போய் நின்னு, ஃபீல் பண்ணி, சிரிச்சுக்கினே தோப்புக்காரன போட்டு மன்னிப்பு கேட்குறாங்களாம். அசிங்கமா இல்ல? வெட்கமா இல்ல? எத்தன டைம் வந்து வார்னிங் வந்து குடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 10 டைம் பக்கம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து பேசுறத நான் வந்து பார்த்துருக்கேன். ரொம்ப கேவலமா இருக்கு. ரொம்ப சில்லியா இருக்கு. நீங்க இவங்க 2 பேரும் பண்ற இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல போடுங்க. நன்றி.